पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु நம ஸ்ரீநிதயே நமஹ. அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் மற்றும் இனிய நல்வாழ்த்துக்கள். லக்ஷ்மி தேவியின் அற்புதமான 1000 திருநாமங்கள் பிரம்மாண்ட புராணத்திலே வியாச பகவான் தொகுத்தளித்தது. ஸ்ரீரங்கம், காஞ்சிபுரம், திருச்சானூர் முதலிய திவ்ய தேசங்களிலே பரம்பரையாக வந்த பாஞ்சராத்திர வல்லுநர்களான பட்டாச்சாரியர்கள் பயன்படுத்தக்கூடிய முறைப்படி நான் உங்களுக்கு அந்த திருநாமங்களை சொல்லி கொண்டு வருகிறேன். அதிலே இப்பொழுது நாம் 599வது திருநாமத்தை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் பெற்றிருக்கிறோம். பாஞ்சராத்திர ஆகமங்களிலே ஒரு விஷயம் சொல்லியிருக்கு. அதாவது நரசிம்ம பெருமான், வராக பெருமான், ஹயக்ரீவ பெருமான், இந்த பெருமான்களின் திருமூர்த்திகளில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டால், கழுத்து வரை மனிதர்கள், கழுத்துக்கு மேலே ஒரு விலங்கு, கழுத்து வரை மனித உடம்பு, கழுத்துக்கு மேலே சிம்ம முகம். இது நரசிம்மன். ஆளரி என்று தமிழ் அழகாக, ஆள் ப்ளஸ் அரி, ஆளரி. அதே போல் ஹயக்ரீவன் பரிமுகன், முகம் பரி போல, குதிரை போல, அது கீழே உடம்பு மனிதர்கள் போல. அதே போல் வராக பெருமான், அவனுக்கு முகம் வராகம் பன்றி போல, அவனுக்கு கழுத்துக்கு கீழே மனித உடம்பு. இப்படிப்பட்ட திருமேனிகளோட பகவான் ஹயக்ரீவனாக, நிருசிம்மனாக, வராகனாக காட்சி தருகிறார். இப்படிப்பட்ட வடிவமைப்பிலே பகவானை வழிபட, அதனால நமக்கு சில தனியான இன்பங்கள் வருவதை பற்றி மிக அழகாக ஆகமங்கள் எடுத்து சொல்லியிருக்கின்றன. ஆனால் திருக்கோயில்களில் இந்த மாதிரி விக்கிரகங்கள் மூலஸ்தானத்தில் தான் இருக்கணும். கோயிலுக்குள்ளே வந்து மூலஸ்தானம்னு பார்த்துட்டீங்க, கருவறை, கருவறையில் மூலபிம்பம், அசையாத நகராத உள்ள பிம்பம், அதில் தான் இந்த மாதிரி ஹயக்ரீவமூர்த்தி, லக்ஷ்மி வராகமூர்த்தி, அதே போல் நரசிம்மமூர்த்தி வைக்கணும். வீதிகளில் உலா வரக்கூடிய பெருமான் உற்சவமூர்த்தின்னு சொல்லுவாங்க. அதாவது குதிரை வாகனம், யானை வாகனம், பல்லக்கு மொழிகளிலே உலா வந்து அருளக்கூடிய பெருமாள், அவரை உற்சவமூர்த்தின்னு சொல்கிற வழக்கம். இது பொதுவாக ஐம்பொன் சிலையாக இருக்கும். மூலமூர்த்தி கருங்கல்லோ அது சுதையாக இருக்கும். அந்த உற்சவமூர்த்திக்கு முகம் இந்த மாதிரி மாறுபட்டு இருக்கக்கூடாது. அது மனித முகமாகவே இருக்க வேண்டும். அதெல்லாம் அகோபிலம் போன்ற க்ஷேத்திரங்களில் பார்த்தீங்களான்னா, அங்கே மூலவர் இருப்பார் நரசிம்மன். உற்சவர் பிரகலாதவரதன்ற பெயரோட சிரித்த முகத்தோட, அழகான வாலிபன் முகத்தோடு தான் இருப்பார். இது வீதி உலா வரும்பொழுது இப்படித்தான் இருக்கணும்னு ஆகமம் சொல்கிறது. ஏனென்றால் பகவான் தன்னுடைய அழகான பர்சனாலிட்டியை காண்பித்து, அதனால் மக்களை மயக்க வேண்டிய சமயத்தில் நிருசிம்மனாகவோ ஹயக்ரீவனாகவோ வராகனாகவோ வந்தால் அந்த விக்கிரக மூர்த்தியோடு வீதி உலா வரக்கூடாது, மனித உடம்போடு தான் வரணும், மனித முகம் மாதிரி தான் இருக்கணும், நம்ம அமைப்பு தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை ஆகமங்கள் சொல்லிடுத்து. அதனால்தான் இந்த மாதிரியான நிலை இருக்குது. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு விதிவிலக்கு. ஸ்ரீமுஷ்ணம் பார்த்திங்கன்னா பெரிய வராக க்ஷேத்திரம். அங்கே வராக பெருமான் மூலவர், இடுப்பில் கையை வைத்து கொண்டு கம்பீரமாக அப்படி நிற்கக்கூடிய வராகமூர்த்தி, பெரிய ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரம்னு சொல்கிறாங்க. சிற்பி கைப்படாத வடிவம், அது மூலவர். உற்சவரை பார்த்தா எல்லா கோயிலும் இருக்க மாதிரி தான் இருப்பார், சிரித்த மனித முகத்தோடு தான். அவர் தான் வீதி உலா வருவார்.